தலைவா டைம் டு லீட்னு சொல்றேல, வாய்க்கிலேயே சொல்றேன்டா தலைவா டைம் டு லீட்னு. தலைவன் நடந்து கூட முதல்ல நீ. தலைவா டைம் டு லீட்னு பேசுற, சர்க்கார்னு பேசுற நீ. ஜனநாயகன்ற இல்ல அப்படி சொன்னதுக்காக தான் தலைவா படமும் அப்படி இருந்தது. இப்ப ஜனநாயகன் படமும் இந்த நிலைமையில. ஜனநாயகன் படத்துல நீ என்ன பண்ற? ஃபைட் சீனு, கோடாரியில ரத்தம் நக்குற அந்த ரத்தத்தை. என்னடா அது? ஃபைட்ன்ற பேர்ல என்னமோ பண்ற. சும்மா நீ வந்து வசனங்கள் நீ எல்லா நடிகரும் பேசுறான். வசனங்கள் எல்லாருமே பேசுறாங்க. பாலகிருஷ்ணா உன்னையோட பேசுவார் பயங்கரமா. பகவந்த் கேசரி படம் அந்த ரீமேக் தான் ஜனநாயகன். நீ வன்முறையை அப்படி கொண்டு போய் பூத்துற உன் ரசிகன்ட்ட. அப்ப அவன் ஒரு வன்முறைக்காரனா மாறுவான். அவன் ஒரு அடிதடி கலவரம் கேங்ஸ்டர் மாதிரி மாறுவான். ஆயுதம் எடுத்தும் ஆயுதத்தால சாவான். நீ ஹீரோவா இருந்தாலும் நீ அந்த மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற உனே நீ. ஒரு பெரிய இது மாதிரி நீ களத்துல நீ ஹீரோவான முதல்ல நீ. திரையில 1000 பேர் ஹீரோவா இருப்பான்டா. களத்துல ஹீரோ இருங்கடா முதல்ல. பகத்சிங் மாதிரி இருங்கடா களத்துல. அவன் தானே ஹீரோ. எத்தனையோ போராளிகள் இருக்காங்கடா. அவங்க தானே ஹீரோ. பிரபாகரன் இருக்கிறாரு, பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, ஹோச்சிமீன். உலகத்துல எவ்வளவு மாசை தூங்கு. இந்த இந்தியாவிலே எத்தனையோ பேர் இருந்தாங்க. காந்தி இருந்தாரு, பெரியார் இருந்தாங்க, அம்பேத்கர் இருந்தாங்க. இந்த உலகத்துல மார்க்ஸ் இருந்தாரு. எவ்வளவோ உலக போராளிகள் இருக்கிறான். ஆப்ரஹாம் லிங்கன், எத்தனையோ பேர் இருந்து சொல்லிட்டே போலாம் அந்த லிஸ்ட். நீ களத்துல முதல் போராளியா இருடா. படத்துல நீ போராளியா இருக்காது. அது போலிடா. அது வந்து கேமரா முன்னாடி ஷூட்டிங்டா. அது மேக்கப் போட்டு யாருனாலும் நடிப்பாங்கடா. என்கிட்ட கொடுத்தா கூட நான் நடிப்பேன்டா நான் படத்துல.